வாவ்! இப்படி ஒரிஜினலான லெமன் எல்லோ கலரில் இருந்தால் தாங்க சாப்பிடவே தோணும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் உங்கள் செல்வ ஜோதி பிரியா. இன்றைக்கி லெமன் ரைஸ் எவ்வளோ அழகாக பண்ணலான்னு காட்டுறேன். அதுக்கு நான் பெரிய சைஸ் 2 லெமன் எடுத்து வச்சுக்கிறேன். லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. விதையெல்லாம் நல்லா வடிகட்டி வெறும் அந்த சாறை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் காஞ்சதும் கடு உளுந்து போட்டுக்கோங்க. இப்போ நான் கடலை பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். வேர்க்கடலை போட்டுக்கிறேன். பச்சை கருவேப்பிலை போட்டுக்கிறேன். காய்ந்த மிளகாய் போட்டுக்கிறேன். இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க எண்ணெயிலேயே. இப்போ நல்லாவே செவந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம புழிஞ்சு வச்சுருக்கிற லெமன் சாறை ஊற்றிக்கிறலாம். எலுமிச்சை சாறை ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கிடுவோம். ஏன் நம்ம மஞ்சள் பொடி போடுறோம்னா ஒரு சில லெமனில் ஒரிஜினல் கலர் வரவே வராது. அதுக்காக தான் போடுறோம். இத்தனோண்டு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறலாம். ரொம்ப கொதிக்க விட தேவை கிடையாது. அப்புறம் உப்பு போட மறக்காதீங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி சாதத்துலேயும் நம்ம உப்பு போட்டிருக்கோம், நினைவு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தில் நம்ம இந்த லெமன் சாறை ஊற்றி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கிளறி கொடுங்க. நல்லாவே கிளறி விட்டாச்சு. இப்போ அவ்வளோதாங்க. என்னடா இது கலர்னு பார்க்குறீங்களா? ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்மளுக்கு லைட் எல்லோ கலர் தான் இருக்கும். அரை மணி நேரம் கழித்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் லஞ்ச் பாக்ஸில் லெமன் ரைஸை எடுத்து வச்சுக்கிறேன். மத்தியானம் சாப்பிடும்போது தான் தெரியும், அதோட ஒரிஜினல் கலரே தெரியும். இப்போ நான் அரை மணி நேரம் ஆச்சு. பார்த்தீங்களா இப்போது எவ்வளோ ஒரு சூப்பரான இது தாங்க லெமனோட கலரே. இது தாங்க. இப்படி இருந்தால் லெமன் ரைஸ் யாராக இருந்தாலுமே சாப்பிட்ருவாங்க. ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சிம்பிளாக நம்ம சமையலை முடிச்சாச்சு. ரொம்பவே எல்லாருக்கும் ஃபேவரட் ஃபுட்டு இந்த லெமன் ரைஸு. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் செல்வ ஜோதி பிரியா.